நம்மளோட மொபைல் போனோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கும். ஆனால் பேட்டரி வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்க. சார்ஜரை பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாமல் ஸ்டாண்டர்டா ஒரே சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்றப்ப உங்களுக்கு இந்த பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ வந்து வராது. அதனால ஒரு சார்ஜரை ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களோட மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா வந்து பிரைட்னஸை ரொம்ப வந்து ஃபுல்லா வந்து வைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வந்து வைங்க, ஃபுல்லா வந்து வைக்காதீங்க. ஸோ ஃபுல்லா நீங்க வைக்கிறப்ப அதிகமான பேட்டரி பாத்தீங்கன்னா வந்து கன்சியூம் ஆகும். அதனால சீக்கிரம் பாத்தீங்கன்னா வந்து சார்ஜ் குறையும். அதனால பிரைட்னஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து லொகேஷனு, இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாத டைம்ல அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாமே ஆன்லேயே வந்து இருந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும். அதனால உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரம் வந்து குறைஞ்சிரும். அதனால தேவைப்படுறதுக்கு மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத டைம்ல கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க யூஸே பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல உங்களோட பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால சார்ஜ் சீக்கிரம் குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால யூஸே பண்ணாத ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களோட போன்ல இருந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா வந்து டார்க் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. டார்க் மோடே வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களோட மொபைல் போன்ல பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து டார்க் மோட் வந்து யூஸ் பண்றப்ப ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ட்ரைன் ஆகாது, ஓரளவுக்கு கரெக்டா வந்து நிற்கும். அதனால டார்க் மோட வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் போன்ல செட்டிங்ஸ்ல நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வராது. ஸோ அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து அபவுட் போன் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே பில்ட் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து தொடர்ந்து பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிடும். ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க டெவலப்பர் ஆப்ஷனை மட்டும் வந்து எனபிள் பண்ணிடுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஸோ டெவலப்பர் ஆப்ஷனை நீங்க எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துட்டீங்கன்னா அதுல கீழே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். அப்படி வந்து கீழே உங்களுக்கு ஷோ ஆகலன்னா ஜஸ்ட் நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு டெவலப்பர்னு சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே நல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்றப்போ உங்களோட மொபைல் போன்ல பேக்ரவுண்ட்ல எந்த விதமான ப்ராசஸும் வந்து நடக்காது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியும் பாத்தீங்கன்னா வந்து அதிகமா கன்சியூம் ஆகிட்டு இருக்காது. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை கண்டிப்பா போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோல மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்றப்ப அதை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட்ல இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.